ஹாய் ஹலோ வித் கார்னியில் நான் உங்கள் கார்னிகா கார்மிட்டரில் இருந்தேன். அதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் நினச்சா எந்த மாதிரி விஷயத்தையும் எப்படி வேணால் மாற்றலாம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு உண்மை. ஸோ அப்படிப்பட்ட ஒரு இன்சிடெண்ட் தான் லைவாக பார்த்த ஒரு விஷயம். ஸோ இது வந்துட்டு நான் ஜென்ரலாக ட்ரைனிங் பண்ணும் போது நோட்டீஸ் பண்ண ஒரு விஷயம் தான். ஐ ஜஸ்ட் வாண்ட் ஷேர் வித் யூ. ஸோ என்ன அப்படின்னா, பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எல்லாம் மிக்ஸ்டாக தே வேர் இன் அ டீம். என்னென்னா எல்லா டீமும் தே பெர்ஃபார்ம்ட் இட் வெரி வெல். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு டீம் மட்டும் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ண முடியல. அண்ட் தே ஆஸ்ட் ஃபார் மீ செகண்ட் சான்ஸ். மேம் எல்லா டீமும் நல்லா பண்ணாங்க, எங்கள் ஸ்கோர் மட்டும் லோவாக இருக்குது. ஸோ வி வாண்டட் டு டூ இட் இன் அ பெட்டர் வே. ஸோ கேன் யூ கிவ் அ செகண்ட் சான்ஸ்? ஐ ஆல்சோ செட் எஸ் ப்ரொசீட். ஸோ கண்டிப்பாக செகண்ட் சான்ஸ் கொடுக்குறேன், அதில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன். பட் அதில் சில பேர் மட்டும் தே வேர் லைக் நெக்லெக்டிங் டு டூ இட். ஸோ என்னென்னா, பாய்ஸ் தே வேர் நாட் ரெடி டு டூ இட், பட் கேர்ள்ஸ் தே வேர் வெரி ஈகர் டு டூ இட். ஸோ இப்போ இந்த கான்ட்ரவர்சி என்ன அப்படின்னா, ஸ்டார்டிங்கில் எஸ் தே ஆர் ரெடி டு டூ இட் கேர்ள்ஸ், பட் பாய்ஸ் தே வேர் நெக்லெக்டிங். ஸோ அவங்களுக்கு எல்லாமே எங்களுக்கு இந்த ஸ்கோரே போதும், எங்களுக்கு ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தே வேர் லைக் தே செட். பட் கேர்ள்ஸ் வந்துட்டு தே ஃபெல்ட் வெரி பேட் அபவுட் இட். பட் லேட்டர் வெர்ஷன் ஐ வாஸ் லைக் பின் பாயிண்டிங் தட் இப்போ பாருங்கள், உங்களால் ஈவன் கேர்ள்ஸ் ஆர் ரெக்ரெட்டிங். ஸோ அவங்களுக்கு வந்துட்டு அந்த ஸ்கோர் கிடைக்கல, தே ஃபெல்ட் வெரி பேட் அப்படின்னு நான் சொல்கிற ஒரு விஷயம். அண்ட் த பாய்ஸ் வேர் ஆஸ்கிங் டு த கேர்ள்ஸ், இஸ் இட் லைக் தட், உங்களுக்கு வந்துட்டு ஸ்கோர் எங்கனால தான் போச்சுங்கிற ஃபீலிங்ஸா அப்படின்லாம் தே வேர் ஆஸ்கிங். உடனே தே சேஞ்ச்ட் இட் அண்ட் தே டெல்லிங் தட் நோ மேம் தட்ஸ் ஃபைன், எங்களுக்கு இந்த ஸ்கோரே போதும், பெருசாக எங்களுக்கு வேணாம், ஸோ வி ஆர் ஃபைன் வித் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு தே வேர் டன். இந்த இடத்துல அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்போட ஒற்றுமையை நான் பெருசாக பாராட்டுறேன். அட் த சேம் டைம் தப்பான போகிற ஒரு பர்சனுக்கு நீங்கள் வந்துட்டு சப்போர்ட் பண்ணி மோட்டிவேட் பண்ணி என்கரேஜ் பண்ணி பொக்கை கொடுத்து நீங்கள் அனுப்புகிறீங்க அப்படின்னு தான் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கன்வே இட். ஸோ இது இந்த இடத்துல மட்டும் இல்லை, நிறைய இடத்துல திஸ் இஸ் ஹேப்பனிங். ஸோ வாட் த பீப்புள் திங்க் இந்த காலேஜ்லேயும் சரி லைக் ஸ்கூல்ஸில் சரி என்ன அப்படின்னா, யூ ஜஸ்ட் வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் உங்கள் ஃப்ரெண்டு தப்பான ஒரு பாதையில் போகிறாங்க அப்படின்னா அட்ரெஸ் இட். இட்ஸ் நாட் தட் யூ ஆர் என்கரேஜிங் தெம், யூ ஆர் லைக் அப்ரிஷியேட்டிங் தெம், எஸ் யூ டூ இட், திஸ் இஸ் அ ரைட் வே அப்படிங்கிறதுல பெருமை கிடையாது. உங்கள் ஃப்ரெண்டு தப்பாக போகிறாங்கன்னா அதை நீங்கள் ரெக்டிஃபை பண்ணுறது தான் ஒரு ஃப்ரெண்டோட கடமை. அந்த விஷயத்தையே நம்ம கரெக்டாக பண்ணல அப்படின்னா தென் வாட் இஸ் த ஃப்ரெண்ட்ஷிப்கான ஒரு அர்த்தம் என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ நிறையா பேர் பண்ணுற மிஸ்டேக் அதுதான். அவன் என்ன பண்ணாலும் சரி வி ஜஸ்ட் சப்போர்ட் இட், நான் அவங்க என்ன தப்பு பண்ணாலும் சரி வி ஜஸ்ட் அக்செப்ட் இட் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டை ஃபஸ்ட்டு பிரேக் பண்ணும். ஸோ தட் வில் நாட் கிவ் யூ எனி கைண்ட் ஆஃப் த குட் ரிலேஷன்ஷிப் அமோங் யூ. ஸோ இன்னும் ஃப்யூச்சரில் ரொம்ப பெரிய தப்பு பண்ணும் போதும் நீங்கள் அதே விஷயத்தை என்கரேஜ் பண்ணுறீங்கன்னா, ஸோ the mindset of the people is totally, it's not good. So make sure that உங்கள் ஃப்ரெண்டு தப்பாக ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறாங்க, ஸோ தே ஆர் நாட் ரெடி டு டூ இட் இன் த ரைட் வே அப்படின்னா என்கரேஜ் தெம், மோட்டிவேட் தெம், சப்போர்ட் தெம் இன் த ரைட் ட்ராக். தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் டீனேஜில் மாற்றுற விஷயம் தான் உங்கள் ஃப்யூச்சரில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இல்லாட்டி உங்களோட கம்ப்ளீட் சினாரியோ வில் கெட் பஸ்டட் அவுட். ஸோ யோசிச்சு பாருங்கள். இன்னும் நிறையா பேசுவோம். ஜஸ்ட் ஸ்டே கனெக்டட் வித் மீ until the signing off from Karnika.